இதை வந்து இப்போ வந்து முழுன்னு இருக்கும். ஸோ இதனால் க்ரிப்பு கிடைக்காது, நம்மளுக்கு பிரேக் வந்து கரெக்டாக வந்து அப்ளை ஆகாது. ஸோ நல்லாவே சொரன்னு ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரேக்கிங் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் நம்ம பண்ணுறது. ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோனரு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒரு சின்னதாக ஒரு வேலை ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம பிரேக் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ பிரேக் வந்து ஃபுல்லாக மேலே தான் இருக்கும். அப்படி இருந்தும் நீங்கள் வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது வண்டி வந்து நிற்காது. ஸோ இதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரேக் ஷூ தேஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது பிரேக் பிடிக்காது, அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலும். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த பிரேக் ஷூ வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்து முழுன்னு ஆயிரும். ஸோ அந்த க்ரிப் இருக்காது, அதிகமாக வந்து தேயாது. ஸோ அதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிரும், மெழுகு மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ தான் பிரேக் அழுத்தினாலும் அந்த மெழுகு மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வலிக்கிட்டு போகும். ஸோ க்ரிப்பாக வந்து பிரேக் அப்ளை ஆகாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னா நம்ம பிரேக் ஷூவை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு மேலே இருக்கிற லேயரை வந்து அலங்காப்பில் வந்து சுரண்டி எடுத்து போட்டு மறுபடியும் மாட்ட போகிறோம். ஸோ அதுதான். ஸோ பிரேக் ஷூ தேஞ்சிருச்சு அப்படின்னா பிரேக் ஷூ மாற்றணும். பிரேக் ஷூ தேயில்லை அப்படின்னா நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பிரேக்கை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோ அதை கழட்டிட்டு உள்ளே வந்து ஒரு புஷ் மாதிரி இருக்கும், இதுதான் அந்த புஷ்ஷு. ஸோ இதெல்லாம் எடுத்து ஸ்ப்ரிங்கெல்லாம் எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து சப்போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க பிரேக்கு, அதையும் கழட்டி விட்டுறோம். அதையும் வந்து கழட்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வீலை கழட்டணும் அப்படின்னா நம்ம வந்து தனியாக வந்து இந்த பிரேக் ஷூ வெளியில் எடுத்துக்கலாம். ஓகே, இது அவ்வளோதான். நட்டை கழட்டிட்டு இப்போ இந்த ஆக்சியல் போல்ட் வந்து அப்படியே வெளியில் இழுத்து எடுத்துருவோம். பக்கம் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேஞ்சிருச்சு, ஆனால் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இன்னும் எப்படியும் வந்து இன்னும் 5000-6000 கிலோமீட்டர்லாம் ஓடும். ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக வந்து இதை வந்து இப்போ வந்து முழுன்னு இருக்கும். ஸோ இதனால் க்ரிப்பு கிடைக்காது, நம்மளுக்கு பிரேக் வந்து கரெக்டாக வந்து அப்ளை ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து தேய்ச்சி விட்டு போட்டு சொரன்னு பண்ணி விட்டுட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த க்ரிப்பு வந்து நல்லாயிருக்கும், பிரேக்கிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து இதை வந்து தேய்ச்சி விட்டுக்குவோம். ஸோ நல்லாவே சொரன்னு ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரேக்கிங் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் நம்ம பண்ணுறது. ஸோ
ஸோ உங்களுக்கு அந்த சொரன்னு நல்லா கிரிப்பாக ஃபீல் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பிரேக்கிங் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருந்தது வந்து குழுன்னு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கையில் வந்து நரன்னு இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பிரேக்கிங் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் நரன்னு வர அளவுக்கு சுரண்டிட்டு போட்டு இதெல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டுட்டு மாட்டலாம். ஸோ நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க வரைக்கும் நம்ம அந்த பிரேக் ஷூ யூஸ் பண்ணலாம். இந்த வீல் அப்படியே உள்ளே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டிடுவோம். இந்த புஷ்ஷை இடையில வச்சு மெயின் ஆக்சியில் தள்ளிட்டோம் அப்படின்னா நமக்கு முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் டைட் பண்ணிட்டு பிரேக்கு அப்படியே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ வீடியோ வந்து லென்த்தாக எடுக்கிறதுனால இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து டைட் பண்ணி முடிச்சுட்டேன். பக்கம் பாட்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடுச்சு. பட் ஒரு வாட்டி தேய்ச்சி போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் ஒரு 3000 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஓட்டிகிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஸும் மாற்றலாம். நம்ம மாற்றிட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அடிக்கடி வந்து தேய்ச்சி போட்டுக்கிறது நல்லது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பிரேக்கிங் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த வழுக்கிற மாதிரி ஃபீலிங் ஆகாது. நீங்களும் வந்து உங்கள் பைக்கில் வந்து இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இன்னும் உங்களுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னா, இது என்ற பக்கமாக போயிடுச்சு, உங்களுக்கு இன்னும் பின்னாடி இருக்குது. ஆனால் ஒரு சில பைக்கிலலாம் வந்து பிடிக்காது. ட்ரம்முமே வந்து ஒரு சில பைக்கில் வந்து தேஞ்சிரும். ஸோ அந்த இடத்துக்கால வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரேக் ஷூ வந்து நல்லா பர் பண்ணி விட்டு போட்டு நல்லா அப்படியே சொரன்னு இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு பர் எடுத்துவிட்டு மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரேக்கிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே வந்து கேளுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அதை பற்றி போடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.